வணக்கம். 2026ல இன்ஜினியரிங் சேரப்போற மாணவர்களுக்கும் அவங்க பெற்றோர்களுக்கும் ஒரு முக்கியமான பதிவு இது. நாம இன்னைக்கு பார்க்க போற காலேஜ் திருத்தணில இருக்கிற ஜிஆர்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதோட டிஎன்ஏ கோட் நம்பர் 1238. வாங்க இந்த காலேஜ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். முதல்லயே இந்த காலேஜ் பத்தி 2 முக்கியமான விஷயங்கள சொல்லிடுறேன். ஒன்னு, இது ஒரு ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன், அதாவது தன்னாட்சி பெற்ற நிறுவனம். 2வது, இது 2008ல ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ இந்த காலேஜோட அடையாளம் என்ன, அவங்களோட பயணம் எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அட்மிஷன் பத்தி யோசிக்கிறீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம். இது ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் ஆட்டோனமஸ் காலேஜ். அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கூட அஃபிலியேட் ஆகிருக்கு. காலேஜ் எங்க இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல திருத்தணில. அட்மிஷன் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலியமா 65% சீட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 35% சீட்டும் ஃபில் பண்றாங்க. இது ஒரு கோ எஜுகேஷனல் காலேஜ், அதாவது பசங்க பொண்ணுங்க 2 பேருமே படிக்கலாம். சரி, ஒரு காலேஜோட நோக்கம் என்னங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இவங்களோட குறிக்கோள் என்னன்னா, தரமான கல்வியை கொடுக்கணும், அதுவும் குறிப்பா முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள மேம்படுத்தணுங்கிறது தான். இது அவங்களோட நோக்கத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த காலேஜோட வளர்ச்சிய ஒரு சின்ன டைம்லைன்ல பார்க்கலாம். 2008ல ஜிஆர்டி குரூப் திருத்தணில இத ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சிஎஸ்சி, இசிஇ, இஇஇ மாதிரியான கோர் பிரான்ச்சஸ் இருந்துச்சு. போக போக காலத்துக்கேத்த மாதிரி பயோமெடிக்கல், அப்புறம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ்னு புது புது பிரான்ச்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே ஒரு ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷனா இயங்கிட்டு வராங்க. காலேஜோட வளர்ச்சியை பார்த்துட்டோம். சரி, இப்போ இங்க என்னென்ன பிஇ பிடெக் கோர்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தமா இங்க எவ்வளோ யூஜி இன்ஜினியரிங் சீட்ஸ் இருக்கு தெரியுமா? டிஎன்ஏ 2025 டேட்டா படி மொத்தம் 450 சீட்ஸ் இருக்கு. இதுல இருந்து காலேஜோட சைஸ் பத்தி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்க ஆஃபர் பண்ற பிஇ பிடெக் பிரான்ச்சஸ் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங். அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங், மெக்கானிக்கல் என்ஜினியரிங், கடைசியா பயோமெடிக்கல் என்ஜினியரிங். அதோட பிரான்ச் கோட்ஸும் இங்க இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இவங்க சமீபத்துல கொண்டு வந்திருக்கிற நியூ ஏஜ் பிரான்ச்சஸ். பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ 2022லயும், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸ 2024லயும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது இப்போதைய மாணவர்களோட தேவைக்கேத்த மாதிரி அப்டேட் பண்றத காட்டுது. படிப்பு மட்டும் இல்ல, கேம்பஸ் லைஃப், ஹாஸ்டல் வசதிகள் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்கணும் இல்லையா? வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஹாஸ்டல் வசதியை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் தனித்தனி ஹாஸ்டல்ஸ் இருக்கு. பாய்ஸ் ஹாஸ்டல்ல சுமார் 124 ரூம்ஸும், கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல சுமார் 75 ரூம்ஸும் இருக்கு. ஏசி, நான் ஏசி 2 ஆப்ஷனுமே இருக்கு. இதோட மெஸ் வசதியும் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் செஞ்சு கொடுத்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் உள்ளவங்களுக்கு இங்க நிறைய வசதிகள் இருக்கு. பெரிய ட்ராக் அண்ட் ஃபீல்ட், கிரிக்கெட் கிரவுண்ட், ஃபுட்பால், ஹாக்கி ஃபீல்ட்ஸ்னு அவுட்டோர் கேம்ஸ்க்கு நிறைய இடம் இருக்கு. அது மட்டும் இல்லாம வாலிபால், கபடி கோர்ட்ஸ், இன்டோர் கேம்ஸ்க்கு ஜிம், யோகா, டேபிள் டென்னிஸ், செஸ், கேரம்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டை பத்தி சொல்லணும்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 காலேஜ் பஸ்ஸுகள் தினமும் மாணவர்களுக்காக இயக்கப்படுது. சோ பக்கத்துல இருக்கிற ஊர்கள்ல இருந்து வர்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஓகே, இப்போ எல்லா பெற்றோரும் மாணவர்களும் ரொம்ப முக்கியமா பாக்குற ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் பிளேஸ்மெண்ட்ஸ். இங்க வேலைவாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிஎன்ஏ புக்லெட்ல இந்த காலேஜ் கொடுத்திருக்கிற டேட்டா படி அவங்களோட பிளேஸ்மெண்ட் சதவீதம் 87%. இது ஒரு கவனிக்க வேண்டிய நம்பர். சரி, பிளேஸ்மெண்ட்ல சம்பளம் எவ்வளோ கிடைக்குது? என்ஐஆர்எஃப் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ரீசெண்டா படிச்சு முடிச்ச இன்ஜினியரிங் பேட்சோட மீடியன் சேலரி, அதாவது சராசரி சம்பளம் வருஷத்துக்கு சுமார் 3,30,000 ரூபாய். இது உங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான ஐடியா கொடுக்கும். பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கணும்னா வெறும் படிப்பு மட்டும் பத்தாது. ரிசர்ச், இண்டஸ்ட்ரி கனெக்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்துல ஜிஆர்டி எப்படி இருக்காங்கன்னு பாப்போம். இன்னோவேஷனுக்கு இவங்க நல்ல முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. என்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ்க்காக தனியா ஒரு R&D செல் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா அவங்கள என்கரேஜ் பண்றதுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல், அதாவது EDCயும் இருக்கு. இது மட்டும் இல்லாம சமீபத்துல பல பேட்டன்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. வெளியில இருந்தும் ஃபண்டிங் வாங்கி ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸும் பண்றாங்க. இங்க ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப் பத்தி சொல்லியாகணும். ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி வேலைக்கு தயார்படுத்துறதுக்காக
GUI கூட ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. இது ஸ்டூடெண்ட்ஸோட எம்ப்ளாயபிலிட்டிக்கு ரொம்பவே உதவும். நாங்க இங்க பகிர்ந்துகிட்ட எல்லா தகவல்களும் இந்த வீடியோவை தயார் செஞ்ச நேரத்துல காலேஜோட ஒஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நம்பகமான அரசு போர்ட்டல்கள்லேருந்து எடுத்ததுதான். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்க profsam.comக்கு வாங்க. 12th முடிச்சிட்டு சரியான இன்ஜினியரிங் காலேஜை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இதுதான் உங்களுக்கான உண்மையான வழிகாட்டி.